பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வில் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். வசனம் இப்படி சொல்லுகிறது: அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கணும். அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாம் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படவில்லை. கரிமையான தேவச்சனமே, காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்குது. காலங்கள் இனி செல்லாது, காலங்கள் இனி செல்லாது. எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த காலத்தில் அதாவது நேரத்தில் எல்லாம் செய்தால் தான் அதாவது சரியாக செய்யப்படும். அந்த காலத்தையும் அந்த நேரத்தையும் நாம் விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது மீண்டும் அது கிடைக்காது. மீண்டும் அந்த காலங்களும் அந்த சந்தர்ப்பங்களும் கிடைக்காது. அந்த காலத்தை பயன்படுத்துவர்களாக இருக்கும். அறுப்பு காலத்தில் அறுக்க வேண்டும். கோடை காலம், வெயில் காலம் முடிந்து, இப்படி காலங்கள் ஒவ்வொன்று இருக்கு. அந்தந்த காலத்தில் அதை செய்தால் தான் அது சரியா இருக்கும். 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 2வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது: அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அடுத்து வர காலங்களில் ரட்சிக்கப்பட மிகவும் அரிது. இந்த கிருபையின் காலத்தில் உங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அனுக்கிரக காலம், அந்த கிருபையின் காலம், அந்த கிருபையின் காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்தேன். இந்த கிருபையின் காலத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற போது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், எனக்கு ரட்சிப்பை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டிய இந்த காலத்தில் கேட்டால் தான் அது கிடைக்கும். கிருபையின் காலத்தில் ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்யுது என்று தேவன் சொல்லி, இந்த ரட்சணிய நாட்களில் தேவன் உதவி செய்வார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தருடைய ஒத்தாசையோடு இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இந்த நாள் என்ன பண்ணிடக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அந்த காலத்தை விட்டுட்டு அப்படின்னா மீண்டும் அது கிடைக்குமாங்கிறது சந்தேகம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 18-19 சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம்
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களை, இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும். இருதயம் நறுங்குண்டவர்களை, நல்லா கவனிங்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகும். கர்த்தருடைய இந்த அனுகிரக வருஷம் இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் அறிவார். அந்த சூழ்நிலையில உங்களை விடுவிப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக இந்த அனுகிரக காலத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த கிருபையின் காலத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்க இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த அனுகிரக வருஷத்தின் காலத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா பிற்பாடு பரிதபிக்கப்பட்டவர்களாக நிற்க வேண்டும். 10 கன்னிகைகள் போகிறாங்க. அதில் 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். 5 கன்னிகள் எண்ணெயும் தீவெட்டிகளோடு இருக்கிறாங்க. 5 கன்னிகள் தீவெட்டி எண்ணெய் இல்லாமல் இருக்கிறாங்க. தீவெட்டி மட்டும் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற போது எண்ணெயும் தீவெட்டி வைத்திருக்கிறவங்க ஆண்டவரோடு போயிட்டாங்க. தீவெட்டி மட்டும் வைத்து எண்ணெய் இல்லாதவர்கள் அவர்கள் அந்த ரட்சிப்பை இழந்துட்டாங்க. ஆண்டவராக போகிறதுக்கு கைவிடப்பட்டவர்களாக நிற்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்தால் அந்த புத்தியுள்ள கன்னிகையை போல இந்த அனுகிரக வருஷத்தின் நாட்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலேயே லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. 41ஆம் அதிகாரமும் 42வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. 19ஆம் அதிகாரத்தில் 41வது வசனமும் 42வது வசனமும் இப்படி சொல்லப்படுகிறது. கவனிங்க. அவர் சமீபத்து வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுகிறார். அன்றைக்கு மரியாள் மார்த்தாள் அழுததை கண்டு, அந்த ஜனங்கள் எல்லாம் அழுததை கண்டு தேவன் கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களையும் பார்த்து இந்த ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் இந்த அனுகிரக வருஷத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறாங்களே, இந்த கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி தேவன் கண்ணீர் விடுகிறவராயிருக்கிறார். கண்ணீர் விட்டு அழுகிறவராயிருக்கிறார். உங்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக தேவன் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 42வது வசனம் சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுகிரக கால வருஷத்தில், இந்த ரட்சிப்பின் நாட்களில் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாவது உங்களுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தீர்களானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. ஐயா, உங்கள் சமாதானத்திற்கு தேவையான ஏற்றவைகளை நீங்கள் அறிந்தீர்களானால் நலமாயிருக்கும். ஏன் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? சாபங்களும் பாவங்களும் நிறைந்து, அக்கிரமங்கள் நிறைந்து பாவத்தில் வாழ்கிற உங்களுக்கு சமாதானம் இல்லை. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அறுப்பு காலம் முடிந்தது, கோடை காலமும் முடிந்தது. ரட்சிக்கப்படவில்லையே. இந்த வசனத்தை கேட்டு எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றே இப்பொழுதே ரட்சணைய நாள்.
நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இதே ஏற்ற காலமாக இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தை நீங்கள் பயன்படுத்தி ரட்சிக்கப்படுவீர்களானால் நித்திய ஜீவனை பெறுவீர்கள். சற்று சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதா? அதற்கு ஏற்ற வழி நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து அறிஞ்சு கொள்ளுங்க. சமாதானத்துக்காக வேண்டுங்க. இந்த பாவத்திலும் சாபத்திலும் இந்த விடுதலைக்காக இந்த ரட்சிப்பின் நாளில், இந்த அனுகிரக வருஷத்தின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் இதுவே ரட்சிப்பின் நாள். இந்த நாளை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.